Good morning, students. Today we are going to study about the topic is Unit 3 Changes Around Us. அலகு 3 நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் பாடங்களை என்ன செய்யலாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது ஃபஸ்ட்டு பேஜில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஒரு அழகான ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வரைபடம் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு சிறுமி யோசிக்கிற மாதிரியான ஒரு வரைபடம் இருக்குது. ஸோ என்னதை யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே விதைகள் இருக்குது, அப்புறம் விதை முளைத்து வரக்கூடிய ஒரு படமும் இருக்கின்றன. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த விதை முளைத்து மரமாகி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய காய் என்ன செய்யுது இருக்குது. அதுக்கப்புறம் காய் பழமாகிறத, பப்பாளி பழமாக மாறி இருக்கிறத காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சூரியன் என்ன செய்கிறது, சூரிய வெளிச்சம் தெரியுது போல் சூரியனை காட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிலவு அதை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கீழே பாறை ஒன்று இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது பக்கத்தில் ஒரு பாறைகளால் செய்யப்பட்ட ஒரு யானையின் உருவத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பிக்சர்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? வாட் யூ திங்க்? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, observe the pictures in the previous page and fill in the gaps. முன்பக்கத்தில் உள்ள படங்களை உற்று நோக்கி கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையை நிரப்புன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. நம்ம படத்தை பார்த்தோம். ஸோ அதில் இனிஷியல் ஸ்டேஜ் அப்புறம் சேஞ்சிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி 2 ஸ்டேஜ் இருக்குது அந்த படத்தில். இப்போ இனிஷியல் ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா சீடுனா விதை. அது சேஞ்சிங் சீடு என்னவா மாறுது, மாற்ற நிலை, மரக்கன்றா என்ன செஞ்சுருக்கு, மாறி இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாற்ற நிலை அந்த சேஞ்சிங் ஸ்டேஜில் நைட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆப்போசிட்டில் என்ன வரும்? பகல் இரவாக மாறுது. அதாவது பகலில் சூரியன் இருக்கிறத படத்தை காமிச்சாங்க. ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் நைட்டுன்னு இருக்குது. அப்போ இங்கே பகல் தான் என்ன செய்யும் வரும். அப்போ அங்கே அது டே, அங்கே என்னது, இது என்னது இரவு, அங்கே பகல். சரிங்களா? அதுக்கப்புறம் அங்கே பாறை ராக் கொடுத்துருக்குறாங்க. ஆப்போசிட்டில் என்னது மாற்று நிலை என்ன வரும்? அங்கே பாறை பக்கத்தில் என்ன இருந்தது? அந்த பாறைகளால் செதுக்கப்பட்ட ஒரு யானையின் உருவம் இருந்தது. அப்போ பாறை எதுவாக மாறி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அந்த பாக்ஸில் நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு ரா ஃப்ரூட். அதுக்கப்புறம் காய் ரா ஃப்ரூட்டு, அந்த காய் எதுவாக மாறி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அந்த டேபிளுக்கு கீழே ஒன்று கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் காமன் இன் ஆல் த அபோவ் பேர்ஸ்? ஸோ மேற்கண்ட அந்த இணைகளில் காணப்படக்கூடிய பொதுவான நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிருக்காங்க. என்ன நிகழ்வு நடந்திருக்கு? இப்போ ஒரு பொருள் மற்றொரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு என்ன செய்கிறது, மாற்றம் அடைந்திருக்கிறது. அதாவது த ப்ராசஸ் இன் விச் சம்திங் becomes different from what was earlier. சரிங்களா? It is the observable difference between initial state and the final state of any substance. ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு என்ன செய்கிறது, மாறுது. அந்த நிகழ்வு தான் நடந்திருக்குது. சரிங்களா? ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வே மாற்றம் எனப்படும். மாறக்கூடிய நிலவு தான் இது மாற்றம். இட் இஸ் த observable difference between initial state and the final state of any substance. அதாவது ஒரு பொருளுடைய ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் உள்ள குறிப்பிடத்தக்க வேறுபாடே மாற்றம் எனப்படும். ஒரு பொருளுடைய இனிஷியல் ஸ்டேட் ஆரம்ப நிலை, அப்புறம் அது இறுதி நிலை,
ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் தான் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி மாற்றம்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் நேச்சர். மாற்றம் அப்படின்னா ஒரு இயற்கையின் நியதி. இன் அவர் டே டு டே லைஃப் வி see many changes around us. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சுற்றி பல மாற்றங்கள் என்ன செய்கிறது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வெதர் சேஞ்சஸ் பீரியாடிக்கலி டெய்லி ஆர் சீசனரி. சீசன் சேஞ்சஸ் பீரியாடிக்கலி. A paper bends readily while it takes a few days for an iron nails to rust. It takes a few hours for milk to turn into curd, but vegetables get softened in a few minutes when cooked. அதாவது நம்ம வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் வானிலையில் மாற்றம் என்ன செய்கிறது நிகழ்கிறது. அப்படி தான் நம்மளுடைய வானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் பகல் வந்து இரவாக மாறுறது, இரவு பகலாக மாறுறது, சூரியன் மறைகிறது, சூரியன் உதிக்கிறது, இது போன்ற நிகழ்வுகள் வந்து வானிலையில் என்ன செய்கிறது நடக்கிறது. இதேபோல் பருவங்களும் மாறுகின்றன. காலப்பருவங்கள் இப்போ கோடை காலம், குளிர்காலம், இது போன்ற பருவங்களும் என்ன செய்கின்றன மாறுகின்றன. இதேபோல் காகிதம் தீப்பிடித்த உடனே எரிகிறது. அப்படி தானம்மா, தீப்பிடித்த உடனே காகிதம் என்ன செய்யுது எரியுது. இது ஒரு மாற்றம்தான். ஆனால் இரும்பு ஆணி துருப்பிடிக்க சில நாட்கள் ஆகிறது. இரும்பு ஆணி துருப்பிடிப்பதற்கு சில வெகு நாட்கள் என்ன செய்கிறது ஆகிறது. பால் தயிராக மாற சில மணி நேரங்களை எடுத்துக்கொள்கிறது. சரிங்களா? அதாவது தாளை நம்ம எரித்தோம் அப்படின்னா அது உடனே அது எரிய ஆரம்பிச்சிருது. ஆனால் வந்து இரும்பு துருப்பிடிக்கிறதுக்கு சில நாட்கள் ஆகுது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பால் தயிராக மாறுவதற்கு சில மணி நேரங்களை என்ன செய்கிறது எடுத்துக்கொள்கிறது. ஆனால் சமைக்கும்போது சில நிமிடங்களில் காய்கறிகள் என்ன செய்கிறது வெந்து விடுகின்றன. அப்படி தான் நம்ம சமைக்கும்போது சில நிமிடங்களில் நமக்கு இந்த காய்கறிகள் வெந்து விடுகின்றது. அதான் சொல்லியிருக்காங்க, it takes a few hours for milk to turn into a curd, but vegetables get softened in a few minutes when cooked. சமைக்கும்போது சில நிமிடங்களில் காய்கறிகள் என்ன செஞ்சுகிறது வெந்து விடுகின்றன. அப்போ இதுக்கு வந்து the side changes are accompanied by change in properties like shape, color, temperature, position and composition. Some changes can be observed while some are not possible to notice. ஸோ மாற்றங்கள் என்பது வடிவம், நிறம், வெப்பநிலை, நிலை மற்றும் இயல்பு போன்ற பண்புகளில் என்ன செய்யலாம் நிகழலாம். மாற்றங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடிவத்திலையும் ஒரு மாற்றம் இருக்கலாம், அதனுடைய நிறத்துலையும் என்ன செய்யலாம் மாற்றம் இருக்கலாம். இல்லை வெப்பநிலை காலையில் 100 டிகிரி, காலையில் 35-40 டிகிரி இருக்குன்னா மதியானம் வந்து ஒரு 50 டிகிரி, இப்படி வெப்பநிலையில் என்ன செய்யலாம் மாற்றம் ஏற்படலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிலை மற்றும் இயல்பு போன்ற பண்புகள், அதனுடைய பண்புகளில் ஒரு மாற்றம் ஏற்படலாம். நிலை அது எந்த பண்பில் இருக்குது, எந்த பண்பிலும் அதனுடைய பண்புகளில் ஒரு மாற்றம் என்ன செய்யலாம் ஏற்படலாம். பொருட்களில் ஏற்படுத்தும் இத்தகைய மாற்றங்களில் சிலவற்றை கண்களால் நம்ம டைரெக்டாக நம்ம காண முடியுது பொருட்களில். அப்படி தானம்மா சில கண்களால் நம்ம என்ன செய்யாது காண முடியாது. இப்போ டெம்பரேச்சர் ஏறுது இறங்கெல்லாம் வந்து நம்ம கண்களால் காண முடியுது, ஆனால் உணர முடியும். டெம்பரேச்சரில் அதாவது வெப்பநிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம உணர முடியும், ஆனால் கண்களால் நம்ம என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது. ஸோ இது போன்ற நிகழ்வுகள் என்ன செய்யும் சேஞ்சஸில் ஒரு மாற்றங்களில் உண்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், கேன் யூ அப்சர்வ் சம் சேஞ்சஸ் அண்ட் ரைட் அபவுட் இட். அதாவது சில மாற்றங்களை உற்று நோக்கி அவற்றை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. பலூன் ஒன்றில் காற்று நிரப்பும்போது என்ன நிகழ்கிறது? வாட் ஹேப்பன் வென் யூ ப்ளோ ஏர் இன்டு எ பலூன். சரிங்களா? பலூனில் நம்ம வந்து காற்று நிரப்பணும்னா என்ன வடிவத்தில் என்ன செய்கிறது மாற்றம் ஏற்படுகிறதான்னு கேட்டிருக்காங்க. இஸ் த சேஞ்ச் இன் சைஸில் மாற்றம் ஏற்படுதா, சேஞ்சஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஆம், அப்படி தானம்மா சைஸ் காற்று இல்லாதப்போ வந்து என்ன செய்யுது அதனுடைய சைஸ்லேயும் அதனுடைய சைஸில் மாற்றம் என்ன செய்யுது இருக்குது. வடிவத்தில் மாற்றம் ஏற்படுகிறதா? ஆம். அதுக்கப்புறம் வந்து இஸ் த சேஞ்ச் இஸ் ஷேப்பு. அளவில்
வடிவத்தில் மாற்றம் ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து என்னது அதோடைய அளவில் மாற்றம் ஏற்படுதா? ஆமாம், கண்டிப்பாக என்ன செய்யும், ஏற்படும். அது காற்று அந்த ஏர் வித் நாட் இன் ஏர் பலூனில் வந்து ஏர் இல்லாத போது என்ன செய்யும், அதனுடைய அளவு சிறிதாக இருக்கும். பலூனில் ஏர் உள்ளே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பலூன் வந்து ஊதி பெருசாக என்ன செய்யும், இருக்கும். அந்த ஏர் போய் என்ன செய்கிறது, அந்த இடத்தை நிரப்பி அந்த பலூனுடைய உருவளவில் ஒரு மாற்றத்தை என்ன செய்யுது, ஏற்படுத்துது. அப்போ கண்டிப்பாக ஆம் தான். அதுக்கப்புறம் இஸ் தேர் எனி அதர் சேஞ்சு, வேறு எதுவும் மாற்றங்கள் நிகழ்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு பலூன் எடுத்துக்கோங்க, அதை ஊதுறதுக்கு முன்னாடி என்ன மாற்றம் இருக்குது, ஊதுனதுக்கு அப்புறம் என்ன மாற்றம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் இந்த பாக்ஸ் என்ன செய்யணும், டிக் பண்ணணும் கேட்டிருக்கிற கேள்விக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சேஞ்சஸ், அதாவது மாற்றங்களின் வகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மாற்றங்களின் வகைகள் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம். There are different types of changes observed in nature that occurs around us. ஸோ இயற்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு மாற்றங்கள் நம்மை சுற்றி என்ன செய்கிறது, நிகழ்கின்றன. சில மாற்றங்கள் மிக விரைவில் என்ன செய்யும், நிகழும். சில சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக என்ன செய்யும், நடக்கும். சில சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். Some changes takes place very quickly while others takes hours, days or even years. சில மாற்றங்கள் நிகழ பல மணி துளிகள் எடுத்துக்கும். சில மாற்றங்கள் நிகழ்வதற்கு சில நாட்கள் எடுத்துக்கலாம். சில மாற்றங்கள் நிகழ்வதற்கு வருடங்கள் கூட என்ன செய்கிறது, தேவைப்படுகின்றன. Some changes are temporary while some other are permanent. சில மாற்றங்கள் வந்து நிரந்தரமாக என்ன செய்யும், இருக்கும். சில மாற்றங்கள் வந்து தற்காலிகமானதாக இருக்கும். அந்த மாற்றங்கள் வந்து தற்காலிகமாக இருந்து திரும்பவும் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு இனிஷியல் ஸ்டேட்டுக்கு என்ன செஞ்சிடும், மாறி போயிடும். தற்காலிகமாக அந்த மாற்றங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் திரும்பவும் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு என்ன செய்கிறோம், போயிடும். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள் என்ன செய்யுது, இருக்குது. சம் சேஞ்சஸ் ப்ரொடியூஸ்டு நியூ சப்ஸ்டன்ஸ் while others do not. அதாவது சில மாற்றங்கள் வந்து ஒரு புதிய பொருளை என்ன செய்கின்றன, உருவாக்குகின்றன. சில மாற்றங்கள் புதிய பொருட்களை என்ன செய்யாது, உருவாக்காது. சில மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய பொருளை உருவாக்கும். சில மாற்றங்கள் புதிய பொருள் உருவாக்காது. ஸோ அது என்னென்ன ஸோ இந்த மெத்தட்லாம் என்ன டைப்புன்னு சொல்லி நான் உங்களுக்கு வரிசையாக உங்களுக்கு என்ன செய்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு, சம் சேஞ்சஸ் ஆர் நேச்சுரல் while others are made by human beings. சில மாற்றங்கள் வந்து ஒரு புதிய பொருளை உருவாக்குவது இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். சில மாற்றங்கள் இயற்கையானவை, சில மாற்றங்கள் மனிதர்களால் என்ன செய்ய உருவாக்குது. சில மாற்றங்கள் வந்து நேச்சுரலாகவே நடக்கும். சில மாற்றங்களை நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்னால் நம்ம என்ன செய்கிறோம், மனிதர்களாக அந்த மாற்றத்தை நம்ம உண்டு பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்துங்க, பால் தயிராக மாற சில மணி நேரங்கள் சம் சேஞ்சஸ் ஆர் desirable to us but some changes are not desirable. சரிங்களா? some changes are desirable and to us but some changes are not desirable. அப்படின்னா சில மாற்றங்கள் விரும்பத்தக்க மாற்றங்களாக என்ன செய்யும், இருக்கும். சில மாற்றங்கள் விரும்பத்தகாத மாற்றங்களாக என்ன செய்யும், இருக்கும். சில மாற்றங்கள் நம்ம லைக் பண்ணுவோம், சில மாற்றங்கள் நம்ம லைக் பண்ண மாட்டோம். ஏன்டா இந்த ஒரு அந்த சேஞ்சஸை பார்த்தோன்னே நமக்கு பிடிக்காது. ஸோ விரும்பத்தகாத ஒரு அருவருப்பத்தக்க ஒரு மாற்றமாக என்ன செய்யும், இருக்கும். ஸோ அது என்ன மாற்றம், அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து கண்டினியூட்டியாக நம்ம நடத்தும் போது நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, we shall now try to classify changes on the basis of certain similarities and difference. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம மாற்றங்களை கீழ்கண்டவாறு என்ன செய்யலாம், வகைப்படுத்தலாம். ஸோ அதன்படி பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட்டு, அதாவது மெதுவான மற்றும் வேகமான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸ்லோவாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் என்ன செய்யும், இருக்கும். அப்புறம் ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் அப்படின்னு சொல்லி மாற்றங்கள். ரிவர்சபிள் இர்ரிவர்சபிள் மாற்றங்கள் மீள் மற்றும் மீளா மாற்றங்கள்னு சொல்லுவோம். மீள் மற்றும் மீளா மாற்றங்கள். ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள்னு சொல்லுவோம். டெசிரபிள் அண்ட் அன்டெசிரபிள் சேஞ்சஸ்னால் விரும்பத்தக்க மற்றும் விரும்பத்தகாத மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
நேச்சுரல் அண்ட் மேன்மேடு அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் அப்படின்னா இயற்கையாகவே என்ன செய்கிறது, உருவாகக்கூடிய சேஞ்சஸ்ஸு. மேன்மேட்னா மனிதனால் உருவாகக்கூடிய சேஞ்சஸ்ஸு. ஸோ இப்போ தான் இதைத்தான் நம்ம முந்தின டாப்பிக்கில் நம்ம முந்தின ஹெட்டிங்ஸில் பார்த்தோம். ஸோ அதையே திருப்பி அதை டைப்பாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பேஜஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் சேஞ்சஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம் பார்த்துடலாம். ஸோ அதில் ஆக்டிவிட்டி 2 கொடுத்துருக்குறாங்க. லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் த டியூரேஷன் ஃபார் த சேஞ்சஸ் டு டேக்ஸ் பிளேஸ். கீழ்கண்ட மாற்றங்கள் நிகழ ஆகும் நேரம் மற்றும் என்னது அதனுடைய கால அளவுகளை என்ன செய்யணும், கலந்துரையாடணும். குழுவில் கலந்துரையாடணும்னு சொல்லி என்ன செய்யணும் கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன குழந்தை ஒவ்வொரு க்ரோத் ஸ்டேஜ்லேயும் எவ்வளோ நாள் ஆகும் வளர. இந்த ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு பெரிய மனிதனாக மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்கள் வந்து ஸ்லோவாக இருக்குமா இல்லை ஃபாஸ்ட்டு சேஞ்சஸாக இருக்குமா, எப்படிப்பா இருக்கும், நீ அதை கீழே எழுதணும். ஸ்லோவாக ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இரும்பு அந்த துரு பிடிக்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. சங்கிலி ஒன்று இருக்குது, செயின், அது வந்து ரஸ்டார மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பியூர் அந்த செயின் இருக்கிற மாதிரி இருக்குது, அது ரஸ்டான மாதிரி என்ன செய்யுது இருக்குது. ஸோ செயின் வந்து துருப்பிடிக்காத செயின் இருக்குது, துருப்பிடிச்ச செயின் இருக்குது. அப்போ துருப்பிடிச்ச செயினாக மாறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி என்னச்சு. அப்போ அது வந்து ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக. ஒரு லைட் வந்து சுவிட்ச் போடுறோம், சுவிட்ச் போட்டுறோம், லைட் எரியுது. இது ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக நடக்குமா அந்த சேஞ்சஸ்ஸு. நம்ம வந்து ஒரு பட்டாசு என்ன செய்கிறோம், வெடிக்கிறோம், ஸ்லோவாக அந்த சேஞ்சஸ் நடக்குமா ஃபாஸ்ட்டாக அந்த சேஞ்சஸ் நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் எழுதணும் கீழே. சரிங்களா. அப்புறம் ஸ்லோ சேஞ்சஸ் which takes place over a long period of time, hours, days, months, years are known as slow changes. அதாவது ஸ்லோ சேஞ்சஸ் என்னது, சேஞ்சஸ் which takes place over a long period time. லாங் பீரியட் டைம், அதாவது சில மாற்றங்கள் நிகழ்வதற்கு அதிக நேரத்தை என்ன செய்ய எடுத்துக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா மெதுவான மாற்றங்கள் சொல்கிறோம் ஸ்லோ சேஞ்சஸ். அது வந்து மணிகளாக இருக்கட்டும், ஹவர்ஸு இல்லை டேஸ் நாட்கள், அதுக்கப்புறம் மாதங்கள் மந்த்து, இல்லாட்டி இயர் ஆண்டுகளாக என்ன செய்யலாம் இருக்கலாம். இவை மெதுவான மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதோடைய எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா growth of nail and hair, changes in season and germination of seed. நகம் மற்றும் முடி வளருது பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோவாக என்ன செய்யும், அதனுடைய வளர்ச்சி இருக்கும், அதனுடைய மாற்றங்கள் இருக்கும். அப்புறம் பருவநிலை மாற்றம், கோடைக்காலம், குளிர்காலம், இது போன்ற பருவநிலை மாற்றமும் ஸ்லோவாக தான் இருக்கும். விதை முளைத்தல், ஒரு விதை வந்து முளைத்து மரமாகிறது, செடியாகி பழமாகிறதுலாம் வந்து ஒரு காய்க்கிறது, அப்புறம் பழமாகிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஸ்லோ ப்ராசஸ். அதுக்கு சில நாட்கள் தேவைப்படுகிறது. ஸோ அதனால் விதை முளைத்தலும் என்னது மெதுவான மாற்றங்கள், அதாவது ஸ்லோ சேஞ்சஸில் என்ன செய்யும் வருது. அப்புறம் ஃபாஸ்ட் சேஞ்சஸ் which takes place within a short period of time, செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ்லேயே இந்த சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்லோ சேஞ்சஸ் வந்து ஹவர்ஸ், டேஸ், மந்த், இயர்ஸ் வரைக்கும் என்ன செய்யும் நடக்கும். இந்த ஃபாஸ்ட் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும் இந்த சேஞ்சஸ். ஸோ அப்படி செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸில் முடியக்கூடிய சேஞ்சஸ் வந்து ஃபாஸ்ட் சேஞ்சஸ் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். சில மாற்றங்கள் நிகழ குறைந்த அளவே நேரத்தை என்ன செய்வது எடுத்துக்கொள்கின்றன. நொடிகள் அல்லது நிமிடங்கள். இவை வேகமான மாற்றங்கள் என அழைக்கப்படுகின்றன. பலூன் வெடிக்கிறது, ஊதுறோம், அளவுக்கு அதிகமாக ப்ரெஷர் உண்டாகி அது பலூன் வந்து என்ன செய்யுது, பிளாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை, வெடித்து சிதறுது. அப்புறம் கண்ணாடி உடையிறதும் பார்த்திங்கன்னா சடனஸ். கண்ணாடி வந்து வச்சுருக்கும், கீழே போட்டால் அது உடஞ்சிரும். இந்த சேஞ்சஸ் வந்து மினிட்ஸ் ஆர் செகண்ட்ஸில் நடக்கும். ஸோ இதுவும் வேகமான மாற்றம். பட்டாசு வெடிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தீக்குச்சி வச்சு கொளுத்தினோன்னா பட்டாசு நெஞ்சிருது, வெடிச்சிருது படப்படன்னு. ஸோ இதுவும் வந்து செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸில் நடக்கக்கூடியது. ஸோ இதுவுமே வேகமான மாற்றங்கள். காகிதம் எரியிறதும் செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸில் நடக்கக்கூடியது. ஸோ இதுவும் ஒரு ஃபாஸ்ட் சேஞ்சஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ்.
ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படிங்கும்போது சேஞ்சஸ் விச் கேன் பி ரிவர்ஸ்டு டு கெட் பேக் த ஒரிஜினல் ஸ்டேட் ஆர் நவுன் அஸ் ரிவர்சபிள் சேஞ்சஸ். அதாவது ஒரு மாற்றம் வந்து ஒரு ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும். ஸோ அந்த மாற்றம் வந்து ஒரு தற்காலிகமாக இருந்து திரும்பவும் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷன் ஆரம்ப நிலைக்கு என்ன செய்யும், திரும்பும். அதான் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சபிள் சேஞ்ச். ஒரு மாற்றம் அடைந்து திரும்பவும் அதனுடைய ஆரம்ப நிலைக்கு என்ன செய்யும், செல்லும். ஸோ அதான் பார்த்திங்க அப்படின்னா ரிவர்சபிள் மீள் மாற்றங்கள்னு சொல்லுவோம். என்னது மீள் மாற்றங்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார், டச் மீ நாட் பிளான்ட். அதாவது ரெஸ்பாண்டிங் டு டச், ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்டு, மெல்ட்டிங் ஆஃப் ஐஸு. ஸோ ஐஸெல்லாம் மெல்ட் பண்ணால் அது வந்து என்ன செய்யும், லிக்யூட் ஸ்டேஜுக்கு போகும். ஸோ அது வந்து திரும்ப அதை ஃப்ரீஸ் பண்ணால் அது வந்து என்னது ஐஸ் க்யூபுக்கு என்ன செஞ்சிடும், மாறிடும். ஸோ இதான் ரிவர்சபிள் சேஞ்சஸ். சரிங்களா? ஐஸ் வந்து லிக்யூடாகவும் வாங்கலாம், லிக்யூடு கேஸாகவும் மாறலாம், திரும்ப கேஸ் திரும்பியும் நம்ம வந்து அதை வந்து கூல் பண்ணால் திரும்ப அது வந்து என்னது ஐஸ் க்யூபாக மாறலாம், திரும்ப வந்து என்னது அப்படியே ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடலாம் சொல்லலாம். டச் மீ நாட் பிளான்ட், அதாவது டச் மீ நாட் பிளான்னா தொட்டால் சினிங்கன்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு செடி அதை தொட்டால் என்ன செஞ்சிடும், சுருங்கிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரம் கழித்து அது என்ன செஞ்சிடும், விரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ரிவர்சபிள் சேஞ்சஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி 3 கொடுத்துருக்குறாங்க. அதில் ட்ரை டு மேக் ஏ போட் அண்ட் ஏரோப்ளைன் ஒன் பை ஒன் யூஸிங் the same place of paper. This means change of a shape discussed here is reversible. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு காகிதத்தை கொண்டு படகு மற்றும் ஆகாய விமானங்கள் ஆகியவற்றை செய்து பார்க்கவும். இச்செயல்பாட்டில் அதே காகிதத்தை மீண்டும் வெவ்வேறு வடிவங்கள் செய்ய பயன்படுத்துகிறோம். இதிலிருந்து உருவங்கள் மாறுபட்டிருந்தாலும் இச்செயல்பாட்டை நிகழ்வது மீள் மாற்றமே. அப்படி தானம்மா, ஒரு பேப்பர் எடுத்துருக்கோம், அதில் ஒரு போட்டு செய்கிறோம், திரும்ப அதே பேப்பரில் திரும்ப நம்ம என்ன செய்கிறோம், அந்த போட் வடிவத்தை கலைச்சிட்டு திரும்ப அதே பேப்பரில் ஒரு ஆகாய விமானம், ராக்கெட் போன்ற ஒரு அமைப்பில், ஒரு ஸ்ட்ரக்சரில், ஒரு பேப்பரில் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ ரெடி பண்ணி திரும்பியும் அதை விரித்தோம் அப்படின்னா அதே பேப்பர் தான். அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டு திரும்பியும் ரிவர்ஸில் அதே ஒரிஜினல் ஸ்டேஜுக்கு என்ன செஞ்சிருது, ரிவர்ஸ் ஆகிடுது, பேப்பர் ஃபார்மேட்டில் என்ன செஞ்சிருது, வந்துடுது. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம ரிவர்ஸ் ஸ்டேஜுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக என்ன செய்யலாம் சொல்லலாம். ஸோ அப்புறம் ரிவர்ஸில் வந்து வேறு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் சொன்னோம், ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்ட்டை நம்ம இழுத்து பிடிக்கிறோம். ஸோ அது வந்து என்ன செய்யுது, அது நல்லா நீழ்ச்சி அடையுது. நம்ம ரப்பர் பேண்ட் நம்ம நல்லா இழுத்து பிடிக்கும்போது அது நீழ்ச்சி அடையும். அதை விட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு திரும்பியும் நம்ம என்ன செஞ்சிருது, திரும்பியும் அது ஒரிஜினல் ஆரம்ப நிலைக்கு என்ன செஞ்சது, போயிடுது. ஸோ இதுதான் ரிவர்சபிள் சேஞ்சஸ். மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ், ஸோ அதை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்புறம் ஆக்டிவிட்டி, அப்புறம் irreversible changes which cannot be reversed on to get back original state are known as irreversible changes. அதாவது ரிவர்சபிள் சேஞ்ச் வந்து திரும்பியும் அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போயிடும். irreversible சேஞ்சஸ் வந்து திரும்ப அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு என்ன செய்யாது, போகாது. ஸோ cannot be reversed திரும்பியும் நம்ம அதை ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியாத ஒரு சேஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா irreversible சேஞ்சஸ் வரும். ஆக்டிவிட்டி 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இவை வந்து எவ்வகை மாற்றங்கள் என கூறன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எரியும் மெழுகுவர்த்தி வந்து என்னது, அப்புறம் ஊசியால் குத்தப்படும் பலூன், இதெல்லாம் வந்து எவ்வகை மாற்றம் சொல்லி என்ன செய்யணும், எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், irreversible சேஞ்சஸுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சேஞ்சஸ் ஆஃப் மில்க் இன்டு கர்ட், டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு, மேக்கிங் இட்லி ஃப்ரம் பேட்டர் அப்படின்னு சொல்லி
கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது பால் தயிராக மாறுறது வந்து திரும்ப என்ன செய்யாது, பாலாக திரும்ப ரிவர்ஸ் ஆகாது அந்த சேஞ்சஸ். அப்புறம் உணவு வந்து செரித்ததுக்கப்புறம் திரும்பியும் நம்ம சாப்பிட்ட உணவாக திரும்ப அதை என்ன செய்யாது, திரும்பியும் அந்த சாப்பிட்ட உணவு என்ன செய்யாது, செரித்த உணவு திரும்ப நம்ம எப்படி உணவு மாளிகையில் சாப்பிட்டு உள்ளே அனுப்பணுமோ அதே மாதிரி உணவு கிடைக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாவிலிருந்து இட்லி தயாரித்தல். மாவுலேருந்து இட்லி தயாரிக்கிறோம், திரும்ப இட்லி என்ன செய்ய முடியாது, அதே மாவு பக்குவத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா இர்ரிவர்சிபிள், மீளா மாற்றம்னு சொல்லுவோம், இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் என்னென்னு சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா physical changes are the temporary changes in which there is change in the physical appearance of the substance but not in its chemical composition. Here no new substance is formed. சரிங்களா? அதாவது இயற்பியல் மாற்றம் என்பது ஒரு தற்காலிகமான ஒரு மாற்றம் தான். ஒரு பொருளின் வேதியியல் இயல்பு மாறாமல் அதன் இயற்பியல் பண்புகளில் மட்டுமே என்ன செய்யும், மாற்றம் ஏற்படும். ஒரு பொருளை வந்து ஃபிசிக்கல் கேரக்டர் இருக்கும், கெமிக்கல் கேரக்டர் இருக்கும். அந்த கெமிக்கல் கேரக்டர் வந்து எக்காந்த கொண்டு என்ன செய்யாது, மாறாது. அதனுடைய ஃபிசிக்கல் கேரக்டர் மட்டும் என்ன செய்யும், மாறும். அந்த ஃபிசிக்கல் கேரக்டரில் மட்டும் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது தான் இயற்பியல் மாற்றங்கள் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய பொருள் எதுவும் உருவாவது கிடையாது. இயற்பியல் மாற்றங்களில் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் என்ன செய்யாது, உருவாகாது. ஸோ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பனிக்கட்டி உருவாகிறது. அப்புறம் உப்பு அல்லது சர்க்கரையினை கரைசலாக்குவது. உப்பை கரைசலாக்குறது, சர்க்கரையினை என்ன செய்யுது, கரைசலாக்குறது. ரப்பர் வளையத்தை இழுத்தல். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்சஸில் என்ன செய்யுது வருது. மெல்ட்டிங் ஆஃப் ஐஸு, சொல்யூஷன் ஆஃப் சால்ட் அண்ட் சுகர், ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்பியல் மாற்றங்களில் வருது. சரிங்களா? அதோடைய ஃபிசிக்கலில் தான் கேரக்டர். உப்பு பார்த்திங்கன்னா என்ன செய்யும்னா சாலிடாக இருக்கும். அது வந்து தண்ணியில் கரைச்ச உடனே சாலிட் வந்து அது கூட லிக்விட் கூட கரைஞ்சிருது. அப்போ அதனுடைய இயற்பியல் மாற்றங்களை தான் என்ன செய்யுது, சேஞ்சஸ் ஆகுது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பனிக்கட்டி உருகுது. பனிக்கட்டி வந்து சாலிடாக இருக்குது, அது உருகி லிக்விடாக என்ன செஞ்சிருது, மாறிடுது. அதனுடைய ஃபிசிக்கல் மாற்றங்கள் தான் இதுவும், அது இயற்பியல் மாற்றங்கள் தான். அப்புறம் வந்து ரப்பர் வளையத்தை என்ன செய்கிறோம், இழுக்கிறோம். ரப்பரை இழுக்கும்போது என்ன செய்யுது, அதனுடைய அதனுடைய அந்த நேச்சர் அந்த ஃபிசிக்கல் கேரக்டர் மட்டும் என்ன செய்யும், மாறுது. ஸோ அதுக்கு முன்னாடி செயல்பாடு 5 சொல்லி ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பாருங்கள். ஸோ ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து இரு பாகங்களாக என்ன செய்யணும், வெட்டணும். டேக் ஏ ஆப்பிள் அண்ட் கட் இட் இன்டு 2 halves. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாதியை சிறு துண்டுகளாக வெட்டி உங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கட் 1 half into pieces and share it with your friends. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆப்பிளை வெட்டியதால் அதன் இயற்பியல் ஏதேனும் மாற்றம் நிகழ்கிறதா, இல்லை அதன் உருவம் மற்றும் அளவு மட்டுமே மாறியது. இவ்வகை மாற்றம் இயற்பியல் மாற்றமாகும். ஸோ ஆப்பிளை வெட்டும்போது அதனுடைய உருவம், அளவு, ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய கேரக்டர், அதனுடைய சைஸு, அதனுடைய ஸ்ட்ரக்சர், இதில் தான் ஏதாவது ஒரு மாற்றம். இதுதான் இயற்பியல் மாற்றம். நம்ம கண்களாலேயே ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால் நம்ம கண்களாலேயே நம்ம பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் தான் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். அந்த பொருளுடைய வடிவம் இல்லாட்டி அதனுடைய அளவு, ஸ்ட்ரக்சர், கலர், இது போன்றது தான் மாறுது அப்படின்னா அது வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸாக நிச்சயம் இருக்கும். ஸோ உருவம் மற்றும் அளவு மட்டுமே மாறியது. இவ்வகை மாற்றம் வந்து என்னது, இயற்பியல் மாற்றமாக என்ன செய்து இருக்குது. மற்றொரு பாதி ஆப்பிளை அப்படியே மேசை மேல் சற்று நேரம் வைத்திருக்கும் போது சிறிது நேரம் கழித்து ஆப்பிளின் பழத்தின் வெட்டிய பகுதி மேற்படி பழுப்பு நிற திட்டுக்கள் தோன்றியிருக்கும். சரிங்களா? அதாவது
ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா அதனுடைய உருவம் அளவில் மாற்றம் ஏற்படுகிறது. நம்ம வெட்டி ஆப்பிளை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூர்ஸ் ஆஃப்டர்ஸ் இவளுக்கு த ஆப்பிள் இஸ் கலர்டு சேஞ்ச். என்ன கலராக மாறி இருக்குது? பழுப்பு நிற கலராக என்ன செஞ்சுருக்கு? மாறி இருக்குது. சரிங்களா? பழுப்பு நிற கலராக மாறி இருக்குது. ஸோ இந்த ஆப்பிள் பழத்தில் உள்ள சில பொருட்கள் காற்றுடன் என்ன செய்யுது? வினைபுரிவதால் ஏற்பட்ட மாற்றமே ஆகும். ஸோ அப்போ வந்து என்ன செய்யுது? இதில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஏரில் இந்த ஆப்பிளில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் வந்து இந்த ஏரோடு என்ன செஞ்சுருக்கு? ரியாக்ட் ஆகிருக்கு. ஏரோடு ரியாக்ட் ஆனதுனால தான் அந்த கலர் சேஞ்சஸ் என்ன செஞ்சுருக்கு? வந்திருக்கு. ஸோ இந்த மாற்றம் வந்து வேதி மாற்றம். அதான் புதுசாக ஒன்று உருவாகியிருக்கு. அப்படி தானேப்பா ஆப்பிளை வெட்டினோடனே அது வந்து என்ன செய்யுது? ஒரு அதோட சைஸு என்ன செஞ்சுருக்கேன்? சைஸு மாறி இருக்குது. அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன செஞ்சுருக்கு? மாறி இருக்குது. ஸோ இது வந்து ஃபிசிக்கல் கேரக்டரில் சேஞ்சஸில் போயிடும். ஸோ அதில் புதுசாக அது கலர் சேஞ்சஸ் ஒன்று நடக்குது. பார்த்திங்கன்னா புதுசாக ஒன்று உருவாகுது. அது பழுப்பு நிறம் உருவாகுது. ஸோ இது புதுசாக ஒன்று உருவாகுது வந்து வேதி மாற்றம்னு சொல்லியிருந்தோம். அதில் புதுசாக ஒரு பழுப்பு நிறம் உண்டாயிருக்கு. அது எதனாலன்னா அந்த ஆப்பிளில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து ஏரோடு என்ன செஞ்சுருக்கு? ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழுப்பு நிற கலர் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு? கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து let us now understand the physical changes that take place in water. வாட்டரில் இயற்பியல் மாற்றங்கள் எப்படி நிகழும்னு சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம். You already know the water exists in 3 states: solid, liquid, gas. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சாலிட், லிக்விட், கேஸாக என்ன செய்யும்? 3 ஸ்டேட்டுக்கு வாட்டர் வந்து என்ன செய்யும்? எக்ஸிஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் டேக்ஸ் பிளேஸ் எய்தர் பை ஹீட்டிங் ஆர் கூலிங். இந்த சேஞ்சஸ் எப்படி நடக்குது? ஒரு இதில் குளிர்விக்கும் போதும் வெப்பப்படுத்தும் போதும் இந்த சேஞ்சஸ் நடக்குது. தீஸ் ஆர் த ரீசன் ஃபார் த சேஞ்சஸ். அதாவது பை ஹீட்டிங் எனர்ஜி சப்ளைடு பை கூலிங் எனர்ஜிஸ் டேக்கன் அவே. அதாவது ஒரு வெப்பப்படுத்தும் போது ஆற்றல் அளிக்கப்படுவதும் குளிர்விக்கும் போது ஆற்றல் வெளியேற்றப்படுவதும் தான் இம்மாற்றலுக்கு என்ன செய்யுது? காணப்படுகிறது. சரிங்களா? நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது எனர்ஜி வந்து என்ன செய்யுது? உள்ளே வருது. கூல் பண்ணும்போது எனர்ஜி வந்து டேக்கன் அவே, வெளியே போயிடுது. சரிங்களா? ஸோ எனக்கு ஹீட் பண்ணும்போது எனர்ஜி உள்ளே வருது. கூல் பண்ணும்போது எனர்ஜி என்ன செய்யுது? வெளியே வந்தது. ஸோ அதனால தான் இந்த சேஞ்சஸ் வந்து என்ன செய்யுது? நடக்குது. சரி, ஐஸ் இன்ட்டு வாட்டர் ஆன் ஹீட்டிங். ஐஸை ஹீட் பண்ணும்போது மெல்ட்டிங் ப்ராசஸ் நடக்குது. வாட்டர் இன்ட்டு ஸ்டீம் ஆன் ஹீட்டிங், வேப்பரேஷன் நடக்கும். அப்புறம் ஸ்டீம் இன்ட்டு வாட்டர் ஆன் கூலிங், கண்டென்சேஷன் நடக்குது. கூலிங் ஆகும்போது அந்த ஸ்டீம் வந்து வாட்டர் வந்து கூலிங் ஆகி ட்ராப்லெட் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்குது. வாட்டர் இன்ட்டு ஐஸ் அண்ட் கூலிங், ஐஸ் வந்து ஐஸாக மாதிரி கூலிங் ஆகும்போது அது ஃப்ரீசிங் ஸ்டேஜ் ப்ராசஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். மோர் டு நவுன் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு கேஸ் டைரக்ட்லி இஸ் கால் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சாலிட் டு கேஸ், அதாவது திடப்பொருள்லேருந்து திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா படிய வைத்தல் அப்படின்னு இந்த பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது திரவமாகாமல் நேரடியாக வாயுநிலைக்கு மாறுவது பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் கற்பூரம். என்னது? கற்பூரம், கேம்போர் அப்படின்னு சொல்லுவோம். கற்பூரம் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோர் ரூமில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அதனுடைய சைஸ் சின்னதாகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா அது வந்து என்னது? கேஸியஸ் ஸ்டேட்டுக்கு அந்த என்விரான்மெண்ட்டில் அது வந்து என்ன செஞ்சுருக்கும்? கரைஞ்சிட்டே இருக்கும். அது வந்து ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் சாலிட்லேருந்து டைரெக்டாக கேஸியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னது? அந்த கற்பூரத்தை நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்சொல்யூஷன், த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் த சாலிடு பார்ட்டிகல்ஸ் ஆர் ப்ராக்கெட்டில் வந்து broken into individual molecules
among the liquid molecules is called as dissolutions. அதாவது திண்ம துகள்கள் தனித்தனி மூலக்கூறுகளாக என்ன செய்யும் பிரிக்கப்பட்டு நீர்ம மூலக்கூறுகளுக்கு இடையே விரவுதலை தான் நம்ம வந்து கரைதல் அப்படின்னு சொல்கிறோம், டிசொல்யூஷன். சரிங்களா? கரைதல் அப்படின்னா திண்ம துகள்கள் தனித்தனி, அந்த திண்மம் நம்ம என்னவா எடுத்துருக்கோமோ, ஒரு உப்பு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த உப்பு துகள் வந்து தனித்தனி மூலக்கூறுகளாக என்ன செய்யும் பிரிஞ்சு அந்த நீர்ம மூலக்கூறு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம உப்பு உள்ளே போட்டோன்னா அந்த நீருக்குள்ளே போகுது. அந்த நீர்ம மூலக்கூறுக்கு இடையே போய் இந்த உப்பு போய் என்ன செய்யும், உப்போடைய மூலக்கூறுகள் வந்து என்ன செய்யும், உள்ள கேப்பை ஃபில் பண்ணும். ஸோ விரவும். ஸோ அதைத்தான் வந்து நம்ம கரைதல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்வெண்ட் அப்படின்னா கரைப்பான். என்னது? கரைப்பான். சால்வெண்ட் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் தட் டிசால்வ்டு த solid. கரைபொருளை கரைக்கக்கூடிய பொருளாகும். அந்த கரைபொருளை வந்து கரைக்கும் பார்த்தீங்களா, கரைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் கரைப்பான்னு சொல்லி சொல்கிறோம். கரைபொருளை கரைக்கக்கூடிய பொருள். நம்ம வந்து உப்பு எடுத்திருக்கோம், நீர் எடுத்திருக்கோம். இந்த உப்பை கரைக்கக்கூடியது எது? இந்த நீர். ஸோ நீர் தான் என்னது? கரைப்பான். சரிங்களா? கரைபொருளை கரைக்கக்கூடிய பொருள். அப்போ இதில் வந்து என்னது? நீர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா solute இஸ் எ சப்ஸ்டன்ஸ் தட் dissolved in a solvent to make a solution. அதாவது கரைப்பொருள் அப்படின்னா அந்த கரைப்பானில் கரையக்கூடிய பொருள். நம்ம உப்பு எடுத்திருக்கோம், அந்த நீர் தான் கரைப்பான்னு சொன்னோம். அந்த நீரில் அந்த உப்பு கரையுது பார்த்திங்களா, அந்த கரைப்பானில் அந்த கரையக்கூடிய அந்த உப்பை தான் நம்ம வந்து கரைப்பொருள் சொல்கிறோம். ஸோ கரைப்பானில் கரையக்கூடிய பொருள் தான் வந்து கரைபொருள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம் solute. Substance that is dissolved in a solvent to make a solution. When the solute is dissolved in a solvent is form a solution. அப்போ solute ப்ளஸ் வந்து என்னது? சால்வெண்ட். இந்த ரெண்டு இருந்தால் தான் சொல்யூஷன் நமக்கு நிச்சயது கிடைக்கிது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு செயல்பாடு 6 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பாருங்கள். டூ யூ நோ அப்படின்னு சொல்லி பாக்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். வாட்டர் இஸ் நவுன் as த யூனிவர்சல் சால்வெண்ட். இட் dissolved a wide range of substance. நீர் ஒரு பொது கரைப்பான். அது பெரும்பாலான பொருட்களை என்ன செய்கிறது? கரைக்கிறது. சரிங்களா? நீர் வந்து ஒரு பொதுவான ஒரு கரைப்பான் தான் அது வந்து பெரும்பாலான பொருட்களை என்ன செய்கிறது? கரைக்கிறது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். Take half a cup of water, add 1 spoonful of sugar and stir well. ஒரு கண்ணாடி குவளையில் பாதியளவு நீரை எடுத்துக்கொள்ளணும். ஸோ அதில் ஒரு தேக்கரண்டி அளவு சர்க்கரை என்ன செய்யணும்? சேர்த்து நன்கு கலக்கணும். அவன் கலக்கணும் அப்படின்னா என்னாகும்? வாட் டூ யூ அப்சர்வ்? அதில் எழுது. சேர்க்கப்பட்ட சர்க்கரை வாட் ஹேப்பன் டு சுகர்? சேர்க்கப்பட்ட சர்க்கரை என்ன ஆனது அப்படின்னு சொல்லி எழுதணும். வேர் இட் இஸ் கோன்? தற்போது சர்க்கரை எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி எழுதணும். த solute இஸ் த above solutions. மேற்கண்ட கரைசல் கரைபொருள் எது? த சால்வெண்ட் இன்ஸ் above the solution. மேற்கண்ட கரைசல் கரைப்பான் எதுன்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கரைப்பான், கரைபொருள், கரைசல் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதை வச்சு இதை என்ன செஞ்சிடணும்? எழுதிடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே திஸ் கிளாஸ் இஸ் ஓவர். நம்ம வந்து என்ன செய்யலாம்? நெக்ஸ்ட் கிளாஸில் நான் இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய நம்ம வந்து இன்றைக்கி டீச் பண்ணலேருந்து விடுபட்ட டாபிக்ஸை என்ன செய்கிறோம்? தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய டாபிக்ஸை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் டீச் பண்ணுறேன். ஸோ இந்த யூனிட்டில் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஸோ அது என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, ஸோ சேஞ்சஸ், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ்ஸு, ஸோ என்னென்ன சேஞ்சஸ் என்ன செய்யுது இருக்குது, எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதணும். அதுக்கப்புறம் ஸ்லோ சேஞ்சஸ்னால் என்ன, பாசிட்டிவ் சேஞ்சஸ்னால் என்ன, ரிவர்சிபிள் சேஞ்சஸ்னால் என்ன, இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ்னால் எழுதுனேன், அதனுடைய எக்ஸாம்பிள். ஸோ எல்லாமே பேராகிராஃபாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை ஃபுல்லாகவே படிச்சிரு. ஸ்லோ சேஞ்சஸ் கீழே வர்றது எல்லாம் எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் வரைக்கும் ஸ்லோ சேஞ்சஸ் தான். பாசிட்டிவ் சேஞ்சஸில் அது கீழே இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக உண்டு. ரிவர்சிபிள் சேஞ்சஸில் வந்து ஸோ அது கீழே இருக்கக்கூடிய பேராகிராஃப் ஃபுல்லாக எக்ஸாம்பிள் வரைக்கும். இர்ரிவர்சிபிளும் அதே மாதிரி தான். ஸோ இப்படி நீங்கள் என்ன செஞ்சிடணும்? ஸ்லோ சேஞ்சஸ்,
பாசிட்டிவ் சேஞ்சஸ், ரிவர்சபிள், இரிவர்சபிள் கொஸ்டின் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், படித்து ரைட் பண்ணி ஸோ என்னுடைய நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.